தமிழ்நாட்டில் கட்சிகளின் உறுப்பினர் சேர்க்கை வெற்றி கணக்கா வெற்று கணக்கா? தமிழ்நாட்டில் கழக கட்சி முதல் கடைசி கட்சி வரைக்கும் 2026க்காக உறுப்பினர் சேர்க்கையை தீவிரப்படுத்தியிருக்காங்க. திமுக ஓரணியில் தமிழ்நாடுங்கிற பேரில் 2 கோடி உறுப்பினர் சேர்க்கையை இலக்கா அறிவிச்சிருக்கு. ஏற்கனவே 1.5 கோடி தொண்டர்களை கொண்ட இயக்கம்னு அதிமுக சொல்லிட்டு இருக்க நிலையில பூத் லெவல்ல உறுப்பினர் சேர்க்கையை செஞ்சுட்டு வராங்க. புதுசா வந்த விஜய் கட்சியும் 50 லட்சம் உறுப்பினர்களை சேர்த்துட்டதா சொல்லியிருக்கு. ஏற்கனவே வாங்கின ஓட்டுகள் அடிப்படையில் 35 லட்சம் பேரை உறுதிப்படுத்தி இருக்கு நாம் தமிழர் கட்சி. திமுக வாங்க போற வாக்குகள்ல 1/4 சிறுத்தைகளோடதுன்னு திருமாவளவன் சொல்லியிருக்காரு. ஒட்டுமொத்தமா ஒவ்வொரு கட்சியும் சொல்ற உறுப்பினர்களோட கூட்டுத்தொகை தமிழக வாக்காளர் எண்ணிக்கையை தாண்டி தலை சுற்ற வைக்குது. இப்போ கட்சிகள் சொல்ற வாக்குகளோட அளவு கடந்த தேர்தல்கள்ல அவங்க வாங்கின வாக்குகளோட ஒத்து போகுதா? தமிழ்நாட்டில் இருக்க வாக்காளர்கள் எவ்வளவு? இவங்கள ஓட்டு போடுறவங்களோட எண்ணிக்கை என்னங்கிறத பார்க்க வேண்டியிருக்கு. தமிழக வாக்காளர்களோட எண்ணிக்கை என்ன? தேர்தலில் கட்சிகளுக்கு பதிவான ஓட்டுகள் அவங்களோட உறுப்பினர் இலக்குடன் ஒத்து போகுதா? இதையெல்லாம் தான் ஸ்பாட்லைட்ல பார்க்க போறோம். திமுக 2 கோடி உறுப்பினர்கள், அதாவது 30% வாக்காளர்களை கட்சி உறுப்பினரா சேர்த்திடணும் அப்படிங்கிற முனைப்புல ஓரணியில் தமிழ்நாடு திட்டத்துல உறுப்பினர் சேர்க்கையை முடுக்கி விட்டுருக்காங்க. இதுல ஆதார் விவரங்களை கேட்கிறாங்கன்னு எதிர்கட்சிகள் கோர்ட் வரைக்கும் போனதால அதோட விளக்கங்களையும் திமுக சொல்லியிருக்கு. 2 கோடி உறுப்பினர்கள் அப்படிங்கிற இலக்கை இன்னும் சில நாட்கள்ல எட்டிடுவோம்னு சொல்லியிருக்கிற திமுக கடந்த கால தேர்தல்கள்ல வாங்கின ஓட்டுகளோட எண்ணிக்கை என்னங்கிறதையும் பார்க்க வேண்டியிருக்கு. கடந்த 2 தேர்தலை எடுத்துக்கிட்டோம்னா 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்ட 188 தொகுதிகளில் 1,74,30,179 வாக்குகளை தான் வாங்கியிருந்தாங்க. அதே சமயம் கூட்டணியா 2,09,82,088 வாக்குகளை அறுவடை செஞ்சிருக்காங்க. இதே எண்ணிக்கை 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 22 தொகுதிகளில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்ட திமுக 1,17,54,710 வாக்குகளை தான் வாங்கியிருக்கு. அதே சமயம் கூட்டணியா 2,46,86,693 வாக்குகளை குவிச்சிருக்காங்க. இதன்படி பார்த்தா சராசரியா 1 கோடி வாக்குகள் திமுகவுக்கு எப்பவும் நிலையா இருக்கிற வாக்குகளாகவும், கூட்டணியா 2 கோடி வாக்குகளை திமுக தக்க வச்சுட்டு இருக்கிறதும் கடந்த 2 தேர்தல் முடிவுகள் மூலமா தெரிய வருது. இதுல திமுக மட்டுமே 2 கோடி உறுப்பினர்களை சேர்க்கணும் அப்படிங்கிற பிரச்சாரங்களை தீவிரப்படுத்தி சாத்தியப்படுத்தினாலும் அது வாக்குகளா சிதறாம விழுமாங்கிறதையும் பார்க்க வேண்டியிருக்கு. இப்போதைக்கு கூட்டணி பலத்தால 2 கோடி வாக்குகளை உறுதிப்படுத்தி இருக்க திமுக தனியா அந்த இலக்கை அடையுமாங்கிறத 2026 தேர்தல்கள் தான் முடிவு செய்யும். 1.5 கோடி தொண்டர்கள் அப்படிங்கிறது அதிமுகவோட கட்சி முழக்கமாவே நீண்ட காலமா இருந்து வருது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணத்தை தொடங்கி இருக்க நிலையில உறுப்பினர் சேர்க்கையையும் அந்த கட்சி தீவிரப்படுத்தி இருக்கு. கடந்த 2021 தேர்தலை பாஜக பாமகன்னு பெரும் கூட்டணியோடையும் 2024 தேர்தலை தேமுதிகவோட மட்டும் கூட்டணி வச்சும் சந்திச்சுச்சு. 2021 அதிமுகல இருந்த ஓபிஎஸ் 2024 பாஜக பக்கம் போனது அதிமுகவுக்கு பாதகம்னு விமர்சனங்களும் எழுந்துச்சு. 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்ட 191 தொகுதிகளில் 1,53,91,055 வாக்குகளை வாங்கியிருந்தாங்க. அதே சமயம் கூட்டணியா 1,83,63,499 வாக்குகளை பதிவு செஞ்சு இருந்தாங்க. இந்த தேர்தலில் பாஜக, பாமக, தமாக உள்ளிட்ட கட்சிகள் அதிமுக கூட்டணியில் இருந்தாங்க. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 34 தொகுதிகளில் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்ட அதிமுக வெறும் 89,26,508 வாக்குகளை தான் வாங்கி இருந்துச்சு. கூட்டணியா 1,55,124 வாக்குகளை அதிமுக பெற்றிருந்துச்சு. இந்த வாக்குகள் அடிப்படையில் பார்த்தா சராசரியா கடந்த 2 தேர்தல்களா கூட்டணியா 1.5 கோடி வாக்குகளை வாங்குறதே அதிமுகவுக்கு கடினமானதா இருந்திருக்கு. ஆனா கடந்த 6 ஆண்டுகளா 1.5 கோடி தொண்டர்கள் கொண்ட இயக்கம்னு அதிமுக சொல்லிட்டு வரது முரண்பாடா இருக்கு.
திமுக அதிமுக வாங்கின ஓட்டுகளுக்கும் அவங்க சொல்ற உறுப்பினர்களுக்கும் முரண்கள் இருக்கிற நிலையில மத்த கட்சிகள் போக்கஸ் செய்யற ஓட்டுகளோட கணக்கும் வேற ஒரு கோணத்தை கொடுக்கறதா இருக்கு. சமீபத்துல சிதம்பரத்துல துவங்கப்பட்ட உங்களுடன் ஸ்டாலின் திட்ட நிகழ்ச்சியில முதலமைச்சர் முன்னிலையில பேசின பிசிக தலைவர் திருமாவளவன் 2026 தேர்தலில் திமுக வாங்குற 4 வாக்குகள்ல ஒரு வாக்கு விசிகாவோட தான் இருக்குன்னு பேசினாரு. இந்த கணக்குப்படி பார்த்தா தமிழ்நாட்டில் விசிகாவுக்கு 50 லட்சம் உறுப்பினர்களுக்கு சிறுத்தைகள் உரிமை கொண்டாடுறதா பார்க்க வேண்டியிருக்கு. பாஜக 2021 தேர்தலில் அதிமுக கூட்டணியில 20 தொகுதிகளில் போட்டியிட்டு 12,13,670 வாக்குகளை வாங்கின நிலையில 2024 தேர்தலில் அதிமுக இல்லாம பிரிஞ்சு தனி கூட்டணி அமைச்சு பாஜக மட்டும் 23 தொகுதிகளில் 49,18,893 வாக்குகளை வாங்கியிருக்கு. கூட்டணியா 79,45,280 வாக்குகளை பதிவு செஞ்சிருக்கு. இதுல பாமக 18,79,689 வாக்குகளை வாங்கியிருக்கு. மற்ற கட்சிகளை போல உறுப்பினர்கள் எண்ணிக்கையை சொல்லாத சீமான் தன் கட்சி 2024 35 லட்சம் வாக்குகளை உறுதி செஞ்சிருக்குன்னு பிரச்சாரமே செய்கிறாரு. அடுத்தடுத்த தேர்தல்களில் நாம் தமிழர் இந்த எண்ணிக்கையை பெருமளவுக்கு கூட்டும்னு சொல்றாரு. புதுசா கட்சி தொடங்கி இருக்க விஜய் ஒரு குடும்பத்துக்கு ஒரு வாக்குங்கிற ஃபார்முலால 2 கோடி வாக்குகள் இலக்குங்கிறத அறிவிச்சிருக்காரு. இதுவரைக்கும் 50 லட்சம் உறுப்பினர் இலக்க அடைஞ்சதாவும் சொல்லியிருக்காரு. இதுவரைக்கும் கட்சிகள் சொன்ன உறுப்பினர் கணக்கை பார்த்தா கிட்டத்தட்ட 5 கோடி இந்த 5 அல்லது 6 கட்சிகள்ல இருக்கிறதா தெரிய வருது. ஆனா தமிழ்நாட்டில் எல்லா தேர்தல்லையும் சராசரியா 4.5 கோடி வாக்குகள் தான் பதிவாகுது அப்படிங்கிறது தான் கள நிலவரமா இருக்கு. கட்சிகள் சொல்ற கணக்கு தொண்டர்களை உற்சாகப்படுத்துற வெற்றி கணக்கா இல்ல யதார்த்தத்துல வெற்றி கணக்கா அப்படிங்கிறத 2026 தேர்தல் முடிவுகள் தான் சொல்லணும்.